வெல்கம் பேக் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு 11th டே ஃபைனல் செஷன். மாஸ்டர், எஸ் மேடம். ஆக்சுவலி நான் செகண்ட் கொஸ்டின் இது கேட்க மறந்துட்டேன். அதோடைய ஜாயிண்ட்லயே அப்படியே விட்டுட்டேன். செகண்ட் இது என்னன்னா, இது மாதிரி மெடிடேஷனே பண்ணும்போது வேற ஏதோ ஒரு புக்கை பத்தி நீங்க ஒரு செஷன் எடுக்கிறீங்க. அதை நான் லிசன் பண்ணி நீங்க ஏதோ சொல்றீங்க, அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். அது மாதிரி இப்போ நாம பேசுற மாதிரி தான். ஆனா அது ஏதோ எனக்கு ஒரு புது தகவல் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இது பிரதீப் சார், நீங்க ஏதோ ஒரு தகவல் சொல்றீங்க, அது மெடிடேஷன் தெரியுது. அதோட இன்னும் அது யாரோ ஒரு புது மாஸ்டர் மாதிரி தெரியுறாங்க. ஏதோ ஒரு இருட்டான வெறும் நிழல் மாதிரி தெரியுது. ஆனா அப்படியே செந்தமிழ்ல ஒரு புக்கு படிக்கிற மாதிரி சொல்றாங்க. நான் எல்லாத்தையும் அதுல கேக்குறேன், ஆனா யாருன்னு தெரியல. செந்தமிழ்ல பேசுறாங்க, கணீர் குரலா இருக்குது. உங்க வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மலா ஸ்வீட்டா அது ஒரு இதுவா போகுது இல்லையா? அவங்களுக்கு நல்லா ஒரு கணீர் வாய்ஸ்ல வருது. இது மாதிரி ஒரு 2 தடவை வந்திருக்கு சார். அப்படியே செந்தமிழ்ல பேசுறாங்க அவங்க, ஒரு புக்கு படிக்கிற மாதிரி. ஆனா மெடிடேஷன்ல இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன், ஓகே, நல்லா கவனிக்கிறேன். மெடிடேஷன் விட்டு எழுந்ததும் எல்லாம் மறந்து போகுது. இது எதனால சார்? தேர்ட் ஐ விஷன். ஓ, அது உங்களுக்கே மறந்து தெரியும். மறந்தே போயிடுது சார். சுத்தமா ஞாபகம் இல்லை, ஆனா இதெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியுது. இல்ல அது உங்களுக்கே தெரிய வந்துடும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு வர எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஜென்ரலா வர்றதுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தவிர, அது ஸ்பெசிஃபிக்கா வரும்போது அது உங்களுக்கு தவிர யாருக்குமே தெரியாது. ஸோ இட் ஏதோ வில் ஒரு புது மாஸ்டர். இன்னைக்கு கொஞ்சம் வரும், நாளைக்கு இன்னொரு கொஞ்சம் வரும், மறுநாள் இன்னொரு கொஞ்சம் வரும். அப்படிதான் அந்த பசில் எல்லாமே கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப்பே வரும். So, அதனால அவசரப்படாதீங்க, அது வரும். எப்போ வருமோ வரும். அது ஞாபகமே இருக்க மாட்டேங்குது சார். எனக்கு மெடிடேஷன் விட நார்மலா இருக்கும்போது நிறைய புரிய வருது. ஒவ்வொரு விஷயமும் நார்மலா இருக்கும்போது இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அதெல்லாம் பண்ணும்போது ஒவ்வொன்றா புரியுது. மெடிடேஷன்ல இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டேங்குது அந்த இதுவெல்லாம். அது ஓகே. அது உங்களோட ஹையர் செல்ஃபுக்கும் உங்களுக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் போத். அந்த ஹையர் செல்ஃப் அந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி காமிச்சா உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ அதுக்கு தெரியும், அந்த இன்டெலிஜென்ஸ் தெரியும். அதனால அதுக்கு என்ன இதுக்கு என்னன்றது நீங்க யாருக்கிட்ட கேட்டாலும் யாருமே பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கே தெரிய வந்துடும். அது ஒரே நாள்ல ஞாபகம். உங்களுக்கு எல்லா உண்மையை புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? பசில் பை பசில் தான் வரும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் மாஸ்டர், கேக்குதுங்களா நான் பேசுறது? கிளியரா இருக்குமா? சொல்லுங்க, பேசுங்க. மாஸ்டர், நான் ஃபர்ஸ்ட் டைம் மெடிடேஷன் பண்ணும்போது என்னோட ஆண்டி இறந்து போற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தேன். அது 6 months கழிச்சு அதே மாதிரி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட மாமாவும் இறந்து போற மாதிரி பார்த்தேன். அவங்களும் அதே மாதிரி தான், அந்த ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி அவங்க பெட்ஷீட் அதெல்லாம் பார்த்தது அதே மாதிரி நடந்துச்சு. ரீசெண்டா என்னோட தம்பியோட ஒய்ஃபுக்கு அவளோட ஃபேஸ் வருது. அவளுக்கு ஸ்டமக்ல கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வந்துச்சு. அவளோட ஃபேஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் வந்துச்சு. ஒரு செகண்ட்லயே அவங்களுக்கு இல்ல கவிதா உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சுங்க சார். அதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. கொஞ்ச நாள்ல எனக்கு வயிறு வலி ரொம்ப அதிகமாவே இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல்ல போனதுக்கு ஹெர்னியான்னு சொன்னாங்க. சர்ஜரியும் பண்ணிட்டாங்க. பண்ணும்போது பார்த்தா எனக்கு ஹெர்னியாவே இல்லன்னுட்டாங்க. யூட்ரஸ்ல இருக்க கட்டி மட்டும் எடுத்துறோம், ஓபன் பண்ணிட்டோம் இப்போதைக்கு, அதனால அதை எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஆனாலும் இப்பதான் ஒரு 10 days ஆச்சு எனக்கு சர்ஜரி பண்ணி. இப்பவும் எனக்கு அந்த பெயின் போகவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கேன்சர் எனக்கு வந்துருமோ, இல்ல மெடிடேஷன் அதிகமா பண்ணிட்டு இருக்கும்போது நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு ஏதாவது மெசேஜ் வருமோ, விஷன் வருமோன்ட்டு பயந்துகிட்டு எனக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு பயமா இருக்குங்க மாஸ்டர். அதனால நான் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் பண்றேன், நான் பயந்துகிட்டு வெளியில வந்துடுறேன். நான் அது என்ன எப்படி நான் எப்படி ரெக்கவர் ஆகுறதுன்னு என்ன ஆகும்? அது மாதிரி டெத் வரும்போது இறந்து போயிடுறாங்க, அதே மாதிரி இறந்துடுறாங்க. சரி, இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? மறுபடியும் பறப்பாங்க. இல்ல நான் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க மாஸ்டர். ஒரு ஜென்மத்துல குழந்தை இருக்கும்ல, ஒரு ஜென்மத்துல ஹஸ்பண்ட் இருக்காருல்ல.
இருக்காங்க. இருந்தாலும் இப்ப என்னோட குழந்தை பெரியவன் வந்து ஸ்பெஷல் சைல்டுங்க சார். அவன் வந்து 22 years. நான் இல்ல இல்லாம நீங்க உங்களுக்கு நான் சொல்றேன். ஆ ஓகே, முதல்ல அந்த அந்த மெசேஜ் தப்பு. ஆ எது? அப்படி வந்த மெசேஜ் தப்புங்களா? வந்த மெசேஜ் தப்பு. ஓ, அப்ப ஏன்னா அது மைண்ட் பண்ணணும். உங்களுக்குள்ள ஆ பயம் இருக்கு. ஆ உங்களுக்குள்ள பயம் இருக்கு. உங்களோட ஹையர் கண்டிப்பா. செல்ஃப் ம் உங்களுக்கு சில விஷயம் சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது உங்களால ஆ கேட்க முடியல. ஆ சரிங்க பாயிண்ட் மாஸ்டர். நம்பர் ஒன். ஓகே. ஆ, ம் அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு பயம் இருக்குமோ, வெளியில இருக்கிற ம் நெகட்டிவ் ஃபோர்ஸ் அந்த பயம் ரூபத்துல அந்த ஓ பயம் இன்னும் பெருசு பண்ணும். ஓ அப்படி. எப்போ உங்களுக்குள்ள பயம் வந்திருக்குமோ அப்போ உங்களோட ஆஸ்ட்ரல் பாடியில கிராக்ஸ் வரும். அந்த கிராக் ஓ மூலமா இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு இன்னும் பயப்படுத்துற மாதிரி பண்ணி விட்டுடும். ஓ எப்போ நீங்க பயப்படுறீங்களோ, இது வருமோ அது வருமோன்னு சொல்லிட்டு இட் மீன்ஸ் தட் உங்க பாடிக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. ஓ வயிற்று வலி, அந்த வலி, இந்த வலின்னு சொல்லி அதுக்கு தகுந்த ஆமா மாதிரி உங்க உடம்பு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் ஆகுது. ஆமா. ஆ, இப்போ ஈவன் லைஃப் ஆஃப்டர் டெத் பத்தி தெரிஞ்சா கூட நீங்க இங்க ம் மாட்டிக்கிட்டீங்கல்ல, பசங்க, ஆமா ஹஸ்பண்ட், ஆமா சொத்து, இதெல்லாமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா. இந்த மாதிரி இந்த ஜென்மம் மாதிரி நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்திருப்பீங்க? ஆமாங்க மாஸ்டர். போன ஜென்மத்துல உங்களோட சில்ட்ரன்ஸ் நீங்க அங்க விட்டுட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆமா அவங்க பத்தி யோசிக்கவே இல்லையே. அதுக்கு முன்னாடி ஜென்மம், அதுக்கு முன்னாடி ஜென்மம், இந்த 1000 ஜென்மத்துல உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கும்? ஒரு 2000 பிள்ளைங்க ஆ இருக்குமா? அந்த 2000 பிள்ளை எங்க போயிடுச்சு? ஆ இங்க மட்டும்தான் நீங்க. ஓகே. ஆ அதுல இப்- அந்த பிள்ளைங்க பிளான் பிரகாரம் ஆ அவங்களோட அம்மா வந்து சர்டன் ஏஜ்ல இறந்து போகணும் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அது ஆ ஃபேஸ் பண்றதுக்காக அவங்க வந்திருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்களும் உங்க அந்த சோல் டிசைட் பண்ணி தானே வந்திருக்கீங்க. ஆமா ஸோ ஒன்ஸ் பாடி வெயிட்ல இருந்து நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த சோல் வந்து அதெல்லாம் யோசிக்காது. இந்த ஓ பிசிக்கலா இருக்கிற வரைக்கும் தான் இந்த டிராமா எல்லாமே. ஓ வெளியில வந்ததுக்கு அப்புறம் இல்ல. அந்த ஸ்பெஷல் சைல்ட் பிகாஸ் அந்த சோல் had decided to be like a ஸ்பெஷல். ஆமா அந்த ஸ்பெஷல் சைல்டு கேர் பண்றதுக்காக தான் நீங்க அந்த மாதிரி கேரக்டர் சூஸ் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. அது நீங்க அக்செப்ட் பண்ணணும். ஆனா பயமா இருக்குங்க மாஸ்டர், அது மாதிரி வந்துருமோ. பயம், இந்த பயம் இந்த இன்னும் பயந்துட்டே இருந்தீங்கன்னா வரப்போற ஜென்மம் இதை விட மோசமா இருக்கும். அப்போ அது மாதிரி விஷயம் ஏதாவது வந்தா கூட நான் பயப்படக்கூடாது. பயப்பட தேவை என்ன வந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கம்மா. நம்ம என்ன இறந்து போறது என்ன புதுசா நம்மளுக்கு? ம், மறுபடியும் பிறகுறது என்ன புதுசா? எல்கேஜி எத்தனை வாட்டி போய் சேர்ந்திருக்கோம். ஏ ஃபார் ஆப்பிள் ஆமா ஒரு ஜென்மம் இதே பஞ்சாயத்து தானே. ஏ ஆமா. ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆன்மான்றது மறந்துட்டோம் பூமி மேல வந்ததுக்கு அப்புறம். ஏ ஃபார் ஆப்பிள் தான் இப்ப கத்துக்கிட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. ஓகே ஓகேங்க மெடிடேஷன் மூலமா மாஸ்டர். உங்களுக்கு தெரிய வந்துடும் ஏ ஃபார் ஆன்மா. எப்போ அது தெரிய வந்துருமோ அப்போ பயம் தானா ஓடி போயிடும். ஓகே ஓகேங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் நான் மெடிடேஷன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்னோட அக்கா அம்மா அவங்களோட வாய்ஸ்லாம் எனக்கு என்ன கூப்பிடுற மாதிரியே கொஞ்ச நேரம் கழிச்சு கேக்குதுங்க மாஸ்டர். நான் முடிச்சிட்டு தான் இருக்கேன், உட்காந்துட்டு தான் இருக்கேன். நார்மலா இருக்கும் போதே என்ன கூப்பிடுறாங்க, என்ன அம்மா கூப்பிடுற மாதிரி வாய்ஸ் கேக்குது. ஏதோ சொல்ல வர்றாங்க, அது மாதிரிலாம் கேக்குது. ஆனா நான் பேசுறதுக்கு அது நான் அலோவ் பண்ணவே இல்லை. எனக்கு பயமா இருக்கிறதுனால நான் அது அதை அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அது ஒன்றும் தப்பு இல்லைங்களா? அது பயம் இல்லைங்களா ஒன்றும்? நீங்க பயப்படுறது ஃபர்ஸ்ட் தப்பு. சரிங்க மாஸ்டர். ஓகே, நீங்க புரிஞ்சுக்கணுமா அந்த பயம் எதனால வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த பயந்துட்டே வாய்ஸ் இருந்தீங்க. எதனால கேக்குதுங்க மாஸ்டர்? எனக்கு வாய்ஸ் கேக்குது தனியா இருக்கும்போது. ஆமா, அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் உள்ள என்டர் ஆயிடும். ஓ சரிங்க மாஸ்டர். ஏதோ ஒரு புக் ஓகே. இருக்கு, டார்கம். ஐ திங்க் நீங்க மெடிடேஷன், குவாண்டம் மெடிடேஷன் குரூப்ல இருக்கீங்களா? நான் இருக்கேங்க மாஸ்டர், இருக்கேன். அதுல ஆல்ரெடி நான் புக் ஒன்று போட்டிருக்கேன். ஓகேங்க மாஸ்டர். நான் டார்கம் புக் ஒன்று பாருங்க. அது அந்த புக்கு படிங்க, கிளாரிட்டி வரும். ஓகேங்க மாஸ்டர். கண்டிப்பாங்க ஹேண்ட்லிங் மாஸ்டர். வித் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் சம்திங் ஏதோ ஒரு புக் இருக்கு. ஓகேங்க மாஸ்டர். அது அந்த நான் புக்கு நீங்க படிச்சு பாருங்க. ஓகே ஓகேங்க மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், மைண்ட்ல தேங்க்யூ. பயம் எப்படி இருக்கு, பயம் எது பேஸ் பண்ணிருக்கும்னா மைண்ட்ல இருக்கிற ஒப்பீனியன்ஸ் பேஸ் பண்ணிருக்கும். ஓ அந்த ஒப்பீனியன்ஸ்க்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி உண்மையை நினைச்சிட்டு நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க. ஓ சரிங்க ஹேண்ட்லிங் மாஸ்டர். டார்க் ஃபோர்ஸஸ் புக்கு பேரு. ஓ
Battling Dark Forces by Tarkam டாக்டர். Sankarari. ஓகே 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 மாஸ்டர். Yeah. நான் Thank you. பார்க்குறேங்க. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. பூர்ணிமா நன்றி மாஸ்டர். சரி. ஒருத்தங்க வந்து யூடியூப்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டஸ் பிரமிட் ரிமூவ் நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் பிளாக் மேஜிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. You have to do meditation, sir. எந்த நோக்கத்துல நீங்க மெடிடேஷன்ல உட்கார்றீங்களோ பிரமிடுக்குள்ள, அந்த நோக்கம் ஒன்று பிரமிட் என்ன பண்ணணும்னா 3 times மேக்னிஃபை பண்ணிவிடும். ஓகே மாஸ்டர். இன்று வந்து உங்களுடைய இந்த நிறைவு நாள் மாஸ்டர்ஸ். எல்லாருடைய சார்பிலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வம்சி சார். உங்களுடைய இந்த செஷன் ஆரம்பிச்சதுலேருந்து தான், இந்த சுவாத்தியாய புக் ரீட் பண்ணுறதுல ஆரம்பிச்சதுலேருந்து தான் எங்களுக்கு படிக்கிற ஆர்வமே அதிகமாயிடுச்சு. முதல்ல புக்கு படிங்கன்னுலாம் சொல்லுவீங்க, எத்தனையோ புக் ரெஃபர் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு புக்கை கொண்டு வந்து அதோட இதெல்லாம் நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கும் வந்து அந்த புக்கை மேலே படிக்கணுன்ற ஆர்வம் வந்து ரொம்ப 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 அந்த ஆர்வம் அதிகமாயிட்டு இருக்கு சார். உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லோருடைய சார்பிலையும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்தடுத்து இந்த சுவாத்தியாய புக்கு வந்து ஏதாவது ஒரு புக் எடுத்து வந்து எங்களுக்கு எங்களுடைய ஆன்மீக அறிவு பெறதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணும்னு வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சூர்யா மேம். நிறைய பேர் வந்து தேங்க்ஸ் டு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆல் மாஸ்டர்ஸ், நீங்க கேட்குற ஒரு கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கூட மெசேஜ் தான் இது. ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த சில டைம்ல சேனலிங் நடக்கும். அந்த சேனலிங் பண்ற ஐ மீன் அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணி சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். மாஸ்டர்ஸ் எனக்கு கூட சில விஷயம் நிறைய மெசேஜஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த சேனலிங் மூலமா, இந்த கிளாஸஸ் மூலமா, இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா ஐ ஆம் டிஸ்கவரிங் மை செல்ஃப். தேங்க்யூ மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர், என்னோட சன் உங்ககிட்ட ஒரு சில டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கணும்னு இருக்கிறார் மாஸ்டர். அவரு எந்த குரூப்லயும் இல்லை, இப்பதான் சண்டேல இருந்து அவர் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு மாஸ்டர். அவர் கேட்கலாமா மாஸ்டர்? எஸ் மேடம். வணக்கம் சார், என் பேர் சூரியகாந்த். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்போ நமக்கு இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா சார், நான் ஏதாவது உட்காந்து எழுதிட்டு இருப்பேன் நானு. நம்ம அப்போ நமக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் நமக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பார்த்தா அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. சில சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு கருப்பா தெரியும் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வடிகிற மாதிரி சில டைம் சில உருவங்கள்லாம் தெரியும். ஸோ பட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பயந்துட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மள தாக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம காமாயி அவங்க கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அப்போ அவங்கள பார்த்தா நமக்கு வந்து பயமா தெரியல அது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து மற்ற சோல்ஸும் வந்து அவங்களுக்கு தேவையானது நம்ம கிட்ட வந்து பூர்த்தி பண்ணிப்பாங்களா, இல்ல எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரியுது? எக்ஸ்பீரியன்ஸ். ஓஹோ. அந்த பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரி இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த உங்க கண்ணு மூலமா கண்ணால உங்க பாக்குறீங்க இல்லையா? ஆமா. அதே மாதிரி உங்க தேர்ட் ஐ கூட இருக்கும். உங்களுக்கு இந்த பிசிக்கல் பாடியில 5 சென்சஸ் தனித்தனியா எப்படி இருக்கும், தேர்ட் ஐக்கு வந்து 5 சேர்ந்து இருக்கும். அது அந்த தேர்ட் ஐ மூலமா விசிபிள் அண்ட் நான் விசிபிள் ரெண்டுமே பார்க்க முடியும். இந்த கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் பக்கத்துல யாரு இருக்காங்க, எந்த மாதிரி மாஸ்டர்ஸ் இருக்காங்க, எந்த மாதிரி சோல் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா உங்க தேர்ட் ஐ சென்ஸ் பண்ணும். அது மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வராது. நீங்க என்கிட்ட எப்படி பேசுறீங்க கான்சியஸா, அந்த அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட நீங்க பேசலாம். அவங்க ஏதாவது ஒரு பர்பஸோட தான் நம்மள வந்து பக்கத்துல வந்து பாப்பாங்க சார், வருவாங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு பாக்குற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும் போது அவங்க சில பேர் வந்து உங்ககிட்ட இருந்து பதில் சப்போர்ட்டுக்காக வருவாங்க. சில மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நீங்க ரெடியா இருக்கும் போது அவங்க கிட்ட இருந்து நீங்க மெசேஜஸ்
நீங்க கேட்டு வாங்கலாம் மெசேஜஸ். சில பேர் வந்து பார்ப்பாங்க, இவரோட ஆன்மா ரொம்ப பிரைட்டா இருக்கு, ஆன்மா ஆரா ரொம்ப பிரைட்டா இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. அப்படி பார்க்கறதுக்கு வரவங்க கிட்ட நீங்க பேசலாம், யாரு நீங்க, எனக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கான்றது நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே ஓகே. சரி சரி. ஆனா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பயமா இருக்கும், பட் ஆனா அதுக்கப்புறம் அது அவங்க பார்த்து பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி தோணுச்சு. தேவையில்லை தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க அவங்க வந்து உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக்சுவலா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் யூ ஆர் பவர்ஃபுல் ஆக்சுவலி. அந்த பயத்துல வந்து ரூபம் மாறும். ஓ சரி சரி சரி. பயப்படுறதுனால ரூபம் ரொம்ப மோசமா தெரியும். நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா உங்களோட உண்மையான சொரூபம் தெரிஞ்சிடும். தெரியும். ஓகே. உண்மையான Thank you. சொரூபம் எப்படி இருக்கும்னா ஒரு வழி மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. சில பேர் மெடிடேஷன் பண்ணும்போது கிருஷ்ணர், ராமர், கிருஷ்ணா, அல்லா இப்படி இருந்தா தெரிய வருவாங்க இல்லையா? ஆமா சார். ஆமா எதுனா உங்க மைண்ட்ல வந்து கடவுள்லாம் இப்படிதான் சொல்லிட்டு மைண்ட்ல ஒரு பிக்சர் இருக்கும். ஆமா ஆமா. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரூபத்துல வந்து காட்சி கொடுப்பாங்க. ஓகே, நமக்கு எந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிருக்கோமோ அந்த மாதிரி அவங்க காட்சி கொடுப்பாங்க. நீங்க நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ண பண்ண அந்த ஒப்பீனியன் போயிடும். கடவுள்லாம் இப்படிதான் இருக்கணும்ன்ற அந்த ஃப்ரேம் ஒர்க் போயிடும். ஃப்ரேம் ஒர்க் போனதுக்கு அப்புறம் வெளியே ஜஸ்ட் ஒரு லைட்டிங் மாதிரி தான் வருவாங்க. அது பார்த்த உடனே நீங்க சொல்லுவீங்க இவரு அவருன்னு சொல்லி. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மாஸ்டர். தேங்க்யூ சார். இப்போ இவர் கேட்ட கேள்வி அவங்க ஒரு விஷயம் என்னன்னா, இவருக்கு சம்மந்தப்பட்டவருக்கும் 10 days 20 days மெடிடேஷன் பண்றாரு. பட் அது சோல் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ போன லைஃப் டைம்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வராது. இந்த பூமியில பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க யாருன்னு தெரியாம இருக்கலாம். பட் பாஸ்ட் லைஃபோட அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம கூட தான் வரும். எப்போ மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்றோமோ அப்போ பாஸ்ட் லைஃப்ல எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கோமோ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும், மறுபடி ஸ்டார்டிங்ல இருந்து வராது. தேங்க்யூ. இதான் மாஸ்டர். இப்போ ஓகே மாஸ்டர், நானுமே மெடிடேஷன் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கண்ணை மூடினா எனக்கு இருட்டுன்றதே தெரியல, எப்பவுமே வெளிச்சமாவே தெரியுது. நான் கண்ணை மூடினா எனக்கு வந்து நைட்டு மாதிரியே தெரிய மாட்டேங்குது, பகல்ல இருக்க மாதிரியே இருக்கு, எல்லாமே விஷனா தெரிஞ்சுட்டே இருக்கு. சரி, இதனால என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை தானே சொல்லிட்டு நானும் அப்படியே கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். ஆனா கொஞ்ச நாள்ல நான் வந்து மயக்கடிச்சு விழுந்துட்டேன். அப்புறமா நான் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டேன். அப்போ ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து எதனால உங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங்கே இல்லை அப்படின்னா. ஆமாங்க, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப நீங்க பில்ஸ் எடுங்க, தூக்கம் கண்டிப்பா தேவை, நான் அந்த மாதிரி மெடிடேஷன் பண்றேன், அதனால எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிடுங்க, நீங்க வேணா பகல்ல செய்யுங்க, நைட்டு செய்யாதீங்க அப்படின்னாங்க சார். நீங்க நைட்டு தூங்காம மெடிடேஷன் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப பண்ணல, நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. ஆனா இது நான் திருப்பி ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுல இருந்து இப்ப நைட் நான் பண்றது. ஓகே, கஷ்டப்பட்டு நம்ம பண்ண தேவையில்லைப்பா மெடிடேஷன். அதனால நான் விடிகாலையில பண்றேன். அப்ப எனக்கு முழிப்பா இருந்ததுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அப்படியே பண்ணுங்க. அப்புறம் இப்ப நான் 1 year 2 year கழிச்சுட்டு இப்ப திருப்பி போனேன் ரீசெக்அப்க்கு. அப்ப இவங்க, நீங்க இப்ப நல்லா எல்லாம் நார்மல் ஆயிட்டீங்க, இந்த மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை, நீங்க நார்மலா தூங்குறீங்க, எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாரு. நான் அப்புறம் இப்ப எந்த மாத்திரையும் சாப்பிட்றது இல்லை. இப்ப எனக்கு திருப்பி நைட் மெடிடேஷன் பண்ணலாமா வேணாமா, பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இந்த ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. அதான் நீங்க ஒண்ணு கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இருந்தா அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, சரி இன்னும் நீங்க பண்ணி ஆகணும், நீங்க ரொம்ப உள்ள இருந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணீங்கன்னா ஓகே, அப்போ பிரமிட் யூஸ் பண்ணுங்க. சரி ஓகே சார். ஆல்ரெடி பிரமிட் கிடைக்கும், அதுலயே தூங்கிடுங்க, அதுலயே உட்காந்து தியானம் பண்ணுங்க. நைட்டு நீங்க அதுல கீழே ஒரு 8 மணி நேரம் தூங்குவீங்க இல்லையா, அப்போ பயங்கர எனர்ஜி வரும். ஓகே அப்போ சார். ரெண்டுமே அச்சீவ் பண்ண மாதிரி ஆயிடும், தூங்குற மாதிரி ஆயிடும் பிளஸ் மெடிடேஷன் பண்ற மாதிரி ஆயிடும். ஆனா எனக்கு அந்த தூக்கம்ன்றது இல்லாம இருந்துச்சு சார், அதனாலதான் எனக்கு அது என்னன்னு தெரியல, மெடிடேஷனா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது.
விழிப்புணர்வு இருந்திருக்கும். விழிப்புணர்வோட இருக்க மாதிரி இருக்கு, அவேர்னஸோடயே நான் இருக்கேன். ஓகே சார், நான் நீங்க சொல்ற மாதிரி பண்றேன் சார். தேங்க்யூ சார். உங்க செஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார். எனக்கு நிறைய டவுட் இருந்ததெல்லாம் நீங்க சொல்ற அடுத்தவங்க பதிலே எனக்கு நிறைய கிளியரன்ஸ் கிடைச்சது. தேங்க்யூ சார். ஓகே நன்றி மாஸ்டர்ஸ், மாஸ்டர். மெடிடேஷன் போயிடலாம். சரிங்க மாஸ்டர், மறுபடியும் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அனைவரின் சார்பில் உங்களுக்கு நன்றி. ஓகே மாஸ்டர்.